ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ஸோ இந்திய மக்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மேலே மோகம் அதிகமாகிடுச்சா இல்லை 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம மேலே திணிக்கிறாங்களா இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அப்படின்றது தெரியல. வருசலாக எக்கச்சக்கமான 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிக்கிட்டே வருது. ரெட்மி அண்ட் போக்கோ இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் தான் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை இன்னும் லான்ச் பண்ணலை. மற்றபடி ரியல்மி, சாம்சங், மோட்டோ, விவோன்னு இருக்கக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இப்போ இன்னொரு பிராண்ட் ஓப்போவுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ OPPO A53s அப்படின்ற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை அண்டர் 15K அப்படின்ற பட்ஜெட்ல தான் இப்போ ஓப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே அண்டர் 15K பட்ஜெட்ல ஆல்ரெடி ரியல்மி 8 5G அப்படின்ற ஒரு 5G ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு 5G ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு 5G ஸ்மார்ட் போன்ஸை பத்தின என்னுடைய கருத்துக்கள் என்ன, என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் OPPO A53s மொத்தம் ரெண்டு கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டல் ப்ளூ அண்ட் இங்க் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி 8 5Gயுமே ரெண்டு கலர் தான், சூப்பர் சோனிக் ப்ளூ அண்ட் சூப்பர் சோனிக் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கலருடைய பேரை வித்தியாசமாக வச்சிருந்தாலும் கலரில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ப்ளூ அண்ட் பிளாக் அப்படின்ற இந்த ரெண்டு கலர்ஸில் தான் இந்த ரெண்டு பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய ஒய்ட் அண்ட் திக்னஸ்லையும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. OPPO A53s 189 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.4 mm திக்னஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி 8 185 கிராம்ஸ்க்கான திக்னஸோட 8.5 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ மொபைலுடைய டிசைன்ல பெருசா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைனுமே பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கு. அண்ட் அப்படியே மொபைலில் திருப்பி ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா OPPO A53sல 6.52 இன்ச்சஸ்க்கான HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேவை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இங்கே கிளியராக இல்லை. அண்ட் அப்படியே ரியல்மி 8 5Gக்கு போனோம்னா இங்கே 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டர் அப்படின்றதெல்லாம் நம்ம கடைசியாக ஃபைனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்கெல்லாம் மட்டும் அப்படி வந்து நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில் நெக்ஸ்ட் இப்போ பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 8 5Gல 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் OPPO A53s பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இங்கே இவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் ப்ராசஸர்லையும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. ரெண்டுலையுமே ஒரே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Mediatek Dimensity 700 அப்படின்ற ஒரு 5G சிப்செட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோ சிப்செட், 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட ARM Mali G57 அப்படின்ற ஒரு GPU தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 2,95,664 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த அண்டர் 15K பட்ஜெட்ல கண்டிப்பா இந்த ப்ராசஸர் நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா OPPO A53sல ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே ரியல்மி 8 5Gல பார்த்தோம்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃி கேமரா f2.1க்கான அபேச்சரோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது OPPO A53sல போர்ட்ரேட் மோட், பேனரோமா, நைட் மோட், டைம் லேப்ஸ், AI ஃபோட்டோஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 720 பிக்சல்ல வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ரியல்மி 8ல இங்கே போர்ட்ரேட் மோட், பேனரோமா, AI பியூட்டி, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், சூப்பர் நைட் ஸ்கேப், bokeh எஃபெக்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 1080 பிக்சல்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே பேக் சைட் கேமராவுக்கு வந்தோம்னா OPPOல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f2.2க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடவே 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே ரியல்மி 8 5Gல பார்த்தோம்னா இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். இதில் 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது OPPO நைட் மோட், எக்ஸ்பர்ட், பேனரோமிக், போர்ட்ரைட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், டெக்ஸ்ட் ஸ்கேனர், எக்ஸ்ட்ரா HD, AI ஃபோட்டோ, மேக்ரோ, ஸ்கேன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 1080 பிக்சல் at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே ரியல்மி 8 5Gக்கு போனோம்னா இங்கே 48 மெகாபிக்சல் மோட், ப்ரோ மோட், AI ஸ்கேன், நைட் ஸ்கேப், சூப்பர் மேக்ரோ மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 1080 பிக்சல் at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும்.
அண்ட் நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி OPPO A53s Android 11 கலர் OS 11.1ல ரன் ஆகுது. அண்ட் அதுவே Realme 8 5G Android 11 Realme U8 2.0ல ரன் ஆகுது. ஸோ இப்போ ஃபைனலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது OPPO A53s 5G 6GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 14,990க்கும் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 16,990க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே Realme 8 5G பார்க்கும்போது இங்கே 4GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 14,999க்கும் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 16,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் OPPO A53s 5G ஸ்மார்ட் ஃபோனை விட Realme 8 5Gல இங்கே கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க தான். பட் ஆனால் இந்த 15,000 பிரைஸிங்க்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நாட் அப் டு த மார்க்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5G கொண்டு வரணும், 5G அண்டர் 15K பட்ஜெட்டில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 5Gக்கான சிப்செட்டை கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு பதிலாக மற்றபடி டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரான்னு எல்லாத்துலையுமே இங்கே நமக்கு கம்மி பண்ணிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு தான் நமக்கு 5G அப்படின்ற ஒரு ஸ்பெக்கை எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நமக்கு 5G தேவையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு 5G அப்படின்றது தேவையே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இன்னும் 5G வரவே இல்லை, வரதுக்குமே இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அப்படி 5G இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலும் அது இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் கிடைக்கிறதுக்கு இன்னுமே நாட்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் எந்த ஒரு குறையுமே சொல்லலை. பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உண்மையிலே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஆனால் இந்த ப்ராசஸரை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பிரைஸிங்க்கு அந்த அளவுக்கு பெரிய ஸ்பெக்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதை விட பெட்டரான ஸ்பெக்ஸோட இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 5G கிடையாது, 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். அண்ட் இந்தியாவில் இன்னும் 5Gயே வராத போது 5Gக்காக எதுக்கு நம்ம ஸ்பெக்ஸை கம்மி பண்ணிட்டு போகணும்? 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பெட்டரான ஸ்பெக்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா அதை வாங்கிட்டு போயிடலாம்ல. ஸோ அதுதான் என்னுடைய ஒரு சாய்ஸ். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ரெண்டு 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே தேவையில்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்களுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 5G இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை யாருமே சூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரியான 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ இந்தியாவில் அதிகமாக லான்ச் ஆகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் மெயினாக 5Gயை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ப்ரைஸையுமே அதிகமாக வச்சு லான்ச் ஆகக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.